2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவிடம் 70 தொகுதிகளை கேட்டு பாஜக பட்டியலை கொடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 70 தொகுதிகள் கேட்டு இதில் 50 தொகுதியை கோரியதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இந்த சீட் பங்கீட்டுக்காக இபிஎஸ் தற்பொழுது மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இபிஎஸ்ஐ சந்தித்த தமிழக மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் 70 தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதில் 50 தொகுதிகளை கேட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நைனா நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனையானது மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி என ஏற்கனவே அறிவித்து, அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரங்களிலும் பாஜகவினரும் அதாவது உடன் சென்று பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது பாஜக தமிழகத்தில் 70 சீட்டை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டால் இந்த முறை ஆட்சியில் பங்கு வேண்டும் என பாஜக தரப்பிலும் கோரப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஏற்கனவே 20 சீட்டுகள் தான் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒதுக்குவார்கள். ஆனால் இம்முறை 70 சீட்டுகள் கேட்டு இதில் 50 சீட்டுகளை அதாவது ஃபைனல் செய்ய வேண்டும் எனவும் பாஜக தரப்பில் கூறப்பட்டதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பானது தெரிவித்திருக்கிறார். இருந்தால் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளாக அதாவது இந்த அதிமுக பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக 70 சீட்டை கேட்டு அதிமுகவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பதும், அது மட்டுமல்லாமல் தற்போது இன்றைய தினம் தமிழக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதும், இன்றைய தினம் ஒரு புறம் பாஜகவினர் சசிகலா சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளானது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதாவது பாஜகவுக்கு அதிமுகவில் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் என நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, அண்மையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி அமைப்பது மற்றும் எல்லா பொறுப்பும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உண்டு என தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இப்படி இருக்க தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படுவார், அது மட்டுமல்லாமல் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக அதாவது தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என அதிமுகவினர் ஒவ்வொரு மாவட்டம், நகரம், மண்டலம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்டவைகளில் வலுவாக அதாவது செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது 2026 தேர்தலுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதிமுகவிடம் தற்போது வலுவான கூட்டணி என மற்ற எந்த கட்சியிலும் கூட்டணியில் இருப்பதாக அறிவிக்கவில்லை. தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் எந்தெந்த கட்சிகள் அதிமுகவில் இணைக்கப்படும், பிற்பாடு அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்குவது மற்றும் பாஜகவுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்குவது என ஒரு பெரும் குழப்பமே ஏற்படும். ஏனென்றால் அதிமுக பிரதான கட்சியாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் எனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பிலிருந்து. இப்படி இருக்க அதிமுகவில் எத்தனை சீட்டுகள் பாஜகவுக்கு தருவார்கள், இதற்கு எடப்பாடி பழனிசாமி முற்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது